வணக்கம் அன்பான உறவுகளே, நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க நிச்சயமா நம்ம நல்லா இருப்போம். சரிங்களா? இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே தினம் தினம் சவால்களை சந்திப்போம். நல்லா யோசிச்சுக்கங்க. சவால்களை சந்திப்போம். பிரச்சனை வேற, சவால் வேற. நம்ம ரொம்ப சாதாரணமா கேட்கும்போதெல்லாம் என்ன என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? அப்படிம்பேன். ப்ராப்ளம் அப்படின்னாலே பிரச்சனை. அத நீங்க ப்ராப்ளமா பார்க்கக்கூடாது. சவாலா பார்க்கணும். அதுதான் கரெக்ட். ஏன்னா, உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு பிரச்சனையும் பிரச்சனையா நீங்க நெனச்சீங்க, அது மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா, அத சவாலா நெனச்சு பாருங்க. அந்த சவாலை நாம் எதிர்கொள்ள வேண்டும். எந்த சவாலை என்னால எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு சவாலா வரும். அந்த சவாலை எதிர்த்து நீங்க நிப்பீங்க. ஆனா, அதுக்கு பதிலா அத நீங்க பிரச்சனைன்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய பிரச்சனையாகும். ஸோ, அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சவால் அப்படின்னு மட்டும் நெனைங்க. அந்த சவாலை என்னால எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு நெனைங்க. நீங்க யார்ட்ட பேசுனீங்கனாலும் என்ன பிரச்சனைன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன சவால்களை நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னு மட்டும் கேளுங்க. இது அப்படியே உங்களோட கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம மாத்தணும். எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில மாத்திற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். ஸோ இந்த மாரி இந்த பிரச்சனைங்கிற வார்த்தைய பயன்படுத்த இனிமேல் சவால் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தி பாருங்க. அந்த சவாலை நாம் எப்படி சந்திக்கிறோம் அப்படிங்கிற அந்த மனதைரியம் உங்களுக்கு வரணும். அதுதான் மனுஷன். பிரச்சனைனாலே பயப்படணும்னு நினைக்கக்கூடாது. சவால்களை சந்திக்கணும் அப்படிங்கிற அந்த மனசுக்குள்ள ஒரு வெறி இருக்கணும். இருந்தோம்னா நிச்சயமா நான் ஜெயிப்பேன். ஸோ நம்ம இனிமேல் நம்மோட பேச்சு வழக்குகள, வார்த்தைகள மாத்தி யோசிச்சோம் அப்படின்னா, மாத்தி யோசின்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மதான். மாத்தி யோசிங்க நிச்சயமா வாழ்க்கை மாறும். மாறாதுன்னு எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில மாற்றம் ஒன்று மட்டும் தான் மாறாதது. மாறிக்கிட்டே, மாறிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்க இப்படி யோசிங்க. உங்களுக்கு ஏன் அத பிரச்சனையா பார்க்குறீங்க? உங்க சவாலா பாருங்க. சவால சந்திக்கிறதுக்கு நம்ம தைரியமா இருக்கணும். எந்த சவால் வந்தாலும் நான் முறியடிப்பேன்டா அப்படின்னு நீங்க நில்லுங்க. சவால் உங்களுக்கு சலாம் போட்டு போய்க்கிட்டே இருக்கு. ஸோ அந்த சவாலுக்கு சலாம் போடுறதும், பிரச்சனைய பார்த்து பயந்து போறதும் நம்மகிட்ட தான் இருக்கு. ஸோ இனிமேல் இந்த வார்த்தையே தவிருங்க. எனக்கு கானா ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கேட்டு, வாட் இஸ் த ப்ராப்ளம்? வாட் இஸ் த ப்ராப்ளம்? நான் சொல்லிட்டேன். இனிமேல் இந்த ப்ராப்ளம்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணு. அத சேலஞ்சா யூஸ் பண்ணு. அப்படின்னோனே ஒரு 2 நாள் கழிச்சுக்கு 3ஆவது நாள் அவரு என்ட்ட பேசும்போது சொல்லுவாரு, வாட் இஸ் யுவர் சேலஞ்ச் அப்படிம்பாரு. ஐ ஹேவ் ஃபேஸ்ட் ஆல் மை சேலஞ்சஸ் அப்படின்னு. அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம். அப்ப அவரு மாறிட்டாரு. அந்த மாரி நம்ம வார்த்தைகள் ஒவ்வொருத்தரையும் மேம்படுத்துற மாரி இருக்கணும். அந்த மாரி யோசிங்க. நிச்சயமா வாழ்க்கை நல்லாயிருக்கும். தேங்க் யூ வெரி மச்.